செஸ் ஒலிம்பியாட் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டி பிரதமர் மோடியை செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்க உள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்திருக்கிறார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் வருகின்ற 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 187 நாடுகளைச் சேர்ந்த 343 அணிகள் பங்கேற்க உள்ளன. இதற்காக மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் விடுதியில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக ஒரு பிரம்மாண்ட அரங்கமும் 8 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்துமிடமும் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செஸ் போட்டி நடைபெறவுள்ள அரங்கம் சாலை பணிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது 90% பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் 2 நாட்களுக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். இந்த செஸ் ஒலிம்பியாட்டினுடைய போட்டிகளுக்குரிய தொடக்க விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் வருகின்ற ஜூலை 28 மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அதையும் தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்த மக்கள் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய அளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்ட இருக்கிறார். மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை சந்தித்து நாங்கள் அவர்களிடத்திலே அழைப்புதலை தொடக்க விழாவிற்கு வருவதற்கான அழைப்புதலை வழங்க இருக்கின்றோம். தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யும். கரூர், நாமக்கல், திருப்பத்தூரிலும் நாளை முதல் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இலங்கையை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. கோவை பந்தய சாலை, ராமநாதபுரம், சிங்காநல்லூர், காந்திபுரம், கணபதி, பீளமேடு, உக்கடம், பாப்பநாயக்கன் பாளையம், டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது. மழை காரணமாக பாலங்களின் கீழ்ப்பகுதிகளில் வாகன ஓட்டிகள் காத்திருந்து மழை குறைந்த பின் சென்றனர். கோவையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சந்தையில் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் விலை லிட்டருக்கு 20 ரூபாய் உயர்ந்திருப்பதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த வாரம் நல்லெண்ணெய் கிலோ 275 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 20 ரூபாய் உயர்ந்து 295 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடலை எண்ணெய் கிலோ 190 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 20 ரூபாய் உயர்ந்து 210 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாம் ஆயில் விலை லிட்டருக்கு 20 ரூபாய் குறைந்து 130 ரூபாய்க்கும், சன்ஃபிளவர் ஆயில் லிட்டருக்கு 10 ரூபாய் குறைந்து 175 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நல்லெண்ணெய், எள் தட்டுப்பாட்டாலும் கடலை எண்ணெய், கடலை தட்டுப்பாட்டாலும் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு விலையை குறைக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டும் நிறுவனங்கள் எண்ணெய் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன. போன வாரம் 20 ரூபா கூட்டினாங்க, இந்த வாரம் 20 ரூபா கூட்டியிருக்காங்க. இப்படி வாரம் அவங்க கூட்டிகிட்டே போனாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது? சம்பளம் எதுவுமே நமக்கு கூட மாட்டேன். நம்ம இவ்வளவு தான் பட்ஜெட்னு போட்டு வச்சிருப்போம் ஃபேமிலிக்கு. இப்படி இவங்க வாரம் விலைவாசியை கூட்டிக்கிட்டே போனாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுறது? வன்முறை என்பது வளர்ச்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாணவி மரண விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு நாள் விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், எந்த விழாவாக இருந்தாலும் தமிழ்நாடு திருநாள் என்ற விழாவுக்கு ஈடு இணை இல்லை என்று பெருமிதம் தெரிவித்தார். தமிழ் என்று சொல்வதால் மற்ற மொழிக்காரர்களுக்கு நாம் எதிரிகள் அல்ல என்றும், மாநில சுயாட்சி பேசுவதால் அது இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் ஏற்படுத்துவது அல்ல என்றும் விளக்கமளித்தார். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி செல்லும் போது கள்ளக்குறிச்சி வன்முறை வேதனை தருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களது சொந்த பிள்ளைகளாக நினைத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். மாறாக நடக்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கிறேன். இந்த சோகமான சூழலை பயன்படுத்தி கொண்டு சிலர் சேர்ந்து சட்டவிரோதமாக நடந்து கொண்டுள்ளார்கள். வன்முறைகள்
என்பது வளர்ச்சிக்கு எதிரானவை என்பதை அவர்கள் உணர வேண்டும். அமைதியான தமிழகம்தான் அனைவருக்குமான தமிழகமாக அமையும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியானதிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 கல்வியாண்டிற்கான பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பெறப்பட்டு வருகின்றன. இதுவரை 1,76,155 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதற்கான அவகாசம் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடையவிருந்த நிலையில் நீட்டிக்கப்படுவதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. கேரளாவில் வெள்ள நீரில் மூழ்கடிக்கப்பட்ட ஆற்றுப்பாலத்தை அபாயகரமான முறையில் தனியார் பேருந்து கடந்து சென்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஆற்றுப்பாலம் ஒன்று தண்ணீரால் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த பாலம் வழியாக மன்னார்காடு நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று பேருந்துக்குள் இருக்கும் பயணிகளின் உயிரையும் பொருட்படுத்தாமல் பேருந்தின் ஓட்டுநர் அபாயகரமாக அந்த ஆற்றுப்பாலத்தை கடந்துள்ளார். இந்த வீடியோ வைரலானதை அடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்ததோடு அபராதம் விதித்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் முகநூல் மூலம் நட்பான பெண் பரிசு பொருள் அனுப்பியுள்ளதாக கூறியதை நம்பி அதனை பெறுவதற்காக 3,54,000 ரூபாயை ஏமாந்திருப்பது பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. லண்டனிலிருந்து $40,000 மதிப்பிலான பரிசுப் பொருட்களை அனுப்பியிருப்பதாகவும் சுங்கவரியை கட்டிவிட்டு அதனை பெற்றுக் கொள்ளுமாறும் அந்த பெண் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்திலிருந்து சுங்கத்துறை அதிகாரி போல பேசிய சிலர் பல்வேறு தவணைகளாக 3,54,000 ரூபாய் பெற்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் பரிசு பொருள் கிடைக்காத நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் புதுக்கோட்டை சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த லியன் ஜியாலா என்ற நபரும் அவருடன் வடமாநிலத்தைச் சேர்ந்த சிலர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அரசு பள்ளியின் 2வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற 12ஆம் வகுப்பு மாணவியின் கால் முறிந்தது. அமரம் கிராமத்தைச் சேர்ந்த கோகிலாவாணி என்ற 16 வயது மாணவி மேச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல் பள்ளிக்கு வந்த அவர் வகுப்பறையில் புத்தகப்பையை வைத்துவிட்டு 2வது மாடிக்கு சென்று கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனால் அவரது வலது கால் எலும்பு முறிந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். காதலுக்கு தாய் எதிர்ப்பு தெரிவித்ததால் மாணவி கோகிலாவாணி தற்கொலைக்கு முயன்றதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் அரசு பேருந்து நர்மதை ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்தூரிலிருந்து புனேவிற்கு புறப்பட்ட பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. தார் மாவட்டம் கல்கோட்டில் உள்ள நர்மதை ஆற்று பாலத்தில் பேருந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி உயர பாலத்தில் இருந்து ஆற்றுக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்து நொறுங்கியது. இதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் ஆற்றில் குதித்து 15 பேரை உயிருடன் மீட்டனர். இதனிடையே அங்கு விரைந்த பேரிடர் மீட்புப் படையினர் நீரில் மூழ்கி உயிரிழந்த 13 பேரின் உடல்களை மீட்டனர். மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளா வந்த ஒருவருக்கு சமீபத்தில் குரங்கம்மை பாதிப்பு உறுதியானது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக துபாயிலிருந்து வந்த இளைஞருக்கும் குரங்கம்மை அறிகுறிகள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து அவரது மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதன் முடிவில் கண்ணூரைச் சேர்ந்த அந்த இளைஞருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே கேரளாவில் அனைத்து விமான நிலையங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கேவேட் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை வானகரத்தில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாது என ஓபிஎஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் இபிஎஸ் மற்றும் அதிமுக கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவேட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அதிமுக தொடர்பாகவோ பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாகவோ ஏதேனும் வழக்கு தொடரப்பட்டால் தங்கள் தரப்பு கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக் கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீது விரைவில் விசாரணை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையின் நிலை குறித்து தமிழக அரசின் உயர்மட்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். 2018ஆம் ஆண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை தமிழக அரசால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஆலையில் இருக்கக்கூடிய இயந்திரங்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்டெர்லைட் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையின் நிலை என்ன என்பது குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் கண்ணன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு தொழிற்சாலையில் இயந்திரங்களின் தற்போதைய நிலை, கட்டிடங்களின் உறுதித்தன்மை, தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகள் விவரம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்தனர். ஆய்வின் அறிக்கை முடிவை அரசுக்கு சமர்ப்பிக்கின்றனர். தரிசு நிலங்களின் விவசாயம் செய்யும் தகுதி உள்ள பயனாளிகளுக்கு பட்டா வழங்க கோரி பழனியில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி தாலுகாவில் உள்ள ஆண்டிப்பட்டி, காவலப்பட்டி, வடபருத்தியூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் அரசு தரிசு நிலங்கள் என ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் தகுதி உள்ள பயனாளிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. இதனை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்.